நல்ல காரசாரமான ஒரு சிக்கன் மசாலா எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை கூடவே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வதக்கிடுங்க. இப்போது 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க ஒன்றா. இது கூடவே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணதை நம்ம சேர்த்துடலாம். இப்போது இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுடுங்க. அது நல்லா வெந்து வரும். கூடவே சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் கூட வெளியே வந்த பிறகு இதில் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் மசாலா ரெடி. ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடு சாப்பிடுங்க, அட்டகாசமாக இருக்கும்.